நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கதை தோரணம் தொகுப்பில் இன்று நாம் தெனாலிராமன் கதைகளை கேட்கலாம். குரல் வழி இணைந்திருப்பது ரசூல் பிவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். நயவஞ்சக சேட்டை நியாயத்தால் வென்ற தெனாலிராமன். ஒரு காலத்தில் விஜயநகரில் புத்திசாலியும் நகைச்சுவைக்கு பெயர் பெற்றவனாக வாழ்ந்த தெனாலிராமன் அவன் அறிவாற்றலால் அரசவையே அடக்கி ஆளும் வல்லமை பெற்றிருந்தான். அந்த நாட்களில் ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. உடல் முழுதும் நடுக்கும், தலை நெடுங்கணம், எழுந்து நிற்கும் சக்தி இல்லாத நிலை. செய்தியை கேட்டு ஒரு வைத்தியர் வந்தார். நோயை பரிசோதித்து நோய் கடுமையானது, இம்மருந்துகளும் பராமரிப்பும் தேவை, ஆனால் வைத்திய செலவு அதிகமாகும் என்று கூறியதும் சென்று விட்டார். அந்த ஏழ்மை நேரத்தில் தெனாலிராமனிடம் கையில் இருந்த ஒரு நாணயம் கூட இல்லை. அப்பொழுது அவன் நினைவுக்கு வந்தது, ஊரில் இருந்த வட்டி சேட்டு, ஏழைகளை கசக்கும் கொடூர மனசுக்காரன். அடுத்த நாளே அவன் சேட்டின் வீட்டுக்கு சென்றான். சேட்டே, உயிர் காக்கும் வைத்தியம் செய்ய பணம் தேவை என்று கேட்டான். சேட்டு குசும்பாக, எப்போ திருப்பி தர்ற என்று கேட்டான். அப்போது தெனாலிராமன் சொன்னான், என்னிடம் ஒரு உயர்தர அரேபிய குதிரை இருக்கிறது. நான் குணமானதும் அதை விற்று ஒரு காசும் தவறாமல் திருப்பி தருகிறேன் என்றான். இந்த வார்த்தைகளால் குதிரையின் ஆசையில் மயங்கிய சேட்டு பணத்தை அளித்தான். வைத்தியம் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. தெனாலிராமன் முழுமையாக குணமடைந்தான். ஆனால் மாதங்கள் சென்றும் சேட்டுக்கு பணம் திரும்பவில்லை. கோபத்துடன் சேட்டு தெனாலிராமனை தேடி வந்தான். குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னே, இன்றே பணம் கொடு என்று கூச்சலிட்டான். அந்த நேரம்தான் தெனாலிராமனின் அறிவு கூர்மை வெளிப்பட்டது. சரி சேட்டு, இன்றே சந்தைக்கு போவோம், குதிரையை விற்று பணம் தருகிறேன் என்று அவனை அழைத்து சென்றான். போகும்போது குதிரையையும் ஒரு சாதாரண பூனையும் கூட அழைத்து சென்றான். சந்தையில் நிகழ்த்த வியப்பூட்டும் சந்தையில் தெனாலிராமனின் பளிச்சிடும் குதிரையை பார்த்து மக்கள் கூட்டமாய் கூடினர். ஒரு பெரிய பணக்காரர் கேட்டார், இந்த குதிரை என்ன விலை? தெனாலிராமன் அமைதியாக சொன்னான், குதிரை விலை 1 பவுன், இந்த பூனையின் விலை 500 பவுன். ஆனால் இரண்டையும் சேர்த்து வாங்கினால் மட்டுமே விற்கிறேன். குதிரையின் மீது ஆசை கொண்ட அந்த பணக்காரர் 501 பவுன்களை கொடுத்து குதிரையும் பூனையும் வாங்கி சென்றார். உண்மை வெளிச்சத்திற்கு வந்த தருணம். தெனாலிராமன் சேட்டிடம் சென்று 1 பவுன் மட்டுமே கொடுத்தான். சேட் கொந்தளித்தான். ஏமாற்றி விட்டாய், குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நம்பித்தானே பணம் கொடுத்தேன். அதற்கு தெனாலிராமன் அமைதியாக சொன்னான், நான் குதிரையை விற்று உமக்கு பணம் தருகிறேன் என்றுதான் சொன்னேன். குதிரை 1 பவுனுக்கு விட்டேன், அந்த 1 பவுனையும் உமக்கே தந்து விட்டேன். சேட் 500 பவுன் கேட்டு வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயிடம் சென்றது. மன்னர் இருபுறமும் விசாரித்தார். தெனாலிராமனின் சொற்களையும் சேட்டின் பேராசையும் ஆழமாக ஆராய்ந்த பின்னர் மன்னர் தீர்ப்பு கூறினார். வாக்குறுதியை நேர்மையாக காப்பாற்றினான் தெனாலிராமன். வஞ்சக எண்ணத்தால் தான் சேட் ஏமாந்தான். தீர்ப்பு தெனாலிராமனுக்கே சாதமாக வந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பேராசை ஒரு நாளும் நன்மை தராது. நேர்மை என்றுமே வெல்லும். அறிவு இருந்தா ஏழ்மையும் ராஜ்யமா மாறும். தந்தையை மிஞ்சிய தெனாலிராமனின் மகன். புத்திசாலித்தனத்தின் பரம்பரை. விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த மகான் கிருஷ்ணதேவராயர் அரண்மனைக்கு ஒரு நாள் அரபு நாட்டு மன்னர் ஒருவர் அற்புதமான நிறங்களுடன் பூ பூக்கும் பல ரோஜா செடிகளை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். மன்னர் அவற்றை கண்ட மகிழ்ச்சியில் அரண்மனை தோட்டத்தில் நட்டு வளர்க்க செய்தார். சில நாட்களில் சிவப்பு, மஞ்சள், இளம் நிறங்களில் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கின. ஒரு நாள் அந்த வழியே சென்ற தெனாலிராமனின் மகன் அந்த அழகிய பூக்களை கண்டதும் மனம் நெகிழ்ந்தான். இந்த பூக்களை எடுத்து என் அம்மாவிடம் கொடுத்தால் அவள் சந்தோஷப்படுவாள் என்று நினைத்தபடி தவறு என்பதை அறிந்து கொண்டே சில ரோஜா பூக்களை பறித்து கொண்டான். அந்த நேரத்தில் இதை பார்த்த காவலாளிகள் அவனை உடனே பிடித்து அரண்மனை தோட்டத்தின் பூக்களை திருடின குற்றம் என்று கூறி பூக்களோடு சேர்த்து மன்னரிடம் அழைத்து சென்றனர். மகன் கைதியானதும் தெனாலிராமன் மிகவும் பதட்டம் அடைந்தார். இந்த செய்தியை கேட்டதும் தெனாலிராமனின் உயிரே உறைந்து போனது. அடடா, இந்த குற்றத்திற்கு மன்னர் கடுமையான தண்டனை கொடுத்தால் என் மகனின் நிலை என்ன ஆவது என்று கலங்கினார்.
அப்படியே திடீரென ஒரு யோசனை தோன்றியது. உடனே தான் போர்த்தி கொண்ட இருந்த துண்டை எடுத்து மகனின் மேல் போர்த்தி, இன்று வெயில் அதிகம், இந்த துண்டு உன்னை காக்கட்டும் என்று சொல்லி வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார். காவலாளிகளுக்கு இது சாதாரண செயல் போல தோன்றியது. தந்தையின் மறைமொழி மகனின் அதிசய யோசனையாக இருந்தது. ஆனால் துண்டு போர்த்தப்பட்டதும் தெனாலிராமனின் மகன் யோசிக்க தொடங்கினான். தந்தை இப்படி எதையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டார். இந்த துண்டு ஏதோ ஒரு ரகசிய செய்தி. சில நொடிகளில் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். உடனே தன் கைகளில் இருந்த ரோஜா பூக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். துண்டு போர்த்தி இருந்ததால் பூக்களை சாப்பிடுவதை காவலாளிகள் யாரும் கவனிக்கவில்லை. சில நிமிடங்களில் மன்னர் இருக்கும் அரண்மனைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர். மன்னரின் விசாரணை திகைத்த காவலாளிகள் கூறின, அரசே, இவன் அரண்மனை தோட்டத்தின் ரோஜா பூக்களை திருடினான். மன்னர் கடுமையாக விசாரித்தார். அப்படியென்றால் இவன் திருடிய பூக்கள் இப்போது எங்கே என்று கேட்டார். காவலாளிகள் உடனே சொன்னார்கள், அரசே, அவன் கையில் பூக்கள் இருக்கின்றன. அப்போதுதான் தெனாலிராமனின் மகன் தைரியமாக பேசினான். அரசே, இவர்கள் அனைத்தும் பொய்யுரைக்கிறார்கள். நான் ஒரு பூவை கூட பறிக்கவில்லை. என் தந்தை மீது கொண்ட பகை காரணமாக என்னை மட்டும் அபாண்டமாக கைது செய்துள்ளனர் என்று மிக தெளிவாக சொன்னான். மன்னர் திரும்பி பார்த்தார். அவன் கையில் ஒரு பூவும் இல்லை. அதிர்ந்து போன காவலாளிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அட, பூக்கள் இருந்ததே, இது என்ன மாயம் என்று அவர்கள் அதிர்ந்தனர். உண்மை நிரூபணம் கிடைக்காததால் மன்னர் தெனாலிராமனின் மகனை விடுவித்தார். மேலும் காவலாளிகளை பார்த்து உண்மையை முழுமையாக விசாரிக்காமல் யாரையும் குற்றவாளி என தீர்மானிக்க கூடாது என்று கடுமையாக எச்சரித்தார். தந்தையின் ஒரு சின்ன செயலை சரியாக புரிந்து சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு உயிரை காத்து கொண்டான் தெனாலிராமனின் மகன். அப்பா, நானும் உங்களைப் போலவே புத்திசாலிதான் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்து துள்ளி குதித்தபடி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினான். இந்த கதையின் நீதி, அறிவும் சிந்தனையும் இருந்தால் சிக்கலே ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். புத்திசாலித்தனம் பரம்பரையாகவும் வரும். தெனாலிராமன் அரசவை விகடகவியாக்குதல். வாய் பேச்சு தத்துவமல்ல, வயிறுதான் உண்மை. விஜயநகர பேரரசின் பொற்காலம் பெரும் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவை அந்த நாள் மிகுந்த கலைக்கட்டலுடன் அமர்ந்திருந்தது. நாட்டின் தலை சிறந்த அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் என பலரும் மண்டபத்தை நிறைத்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் எப்போதும் போல நகைச்சுவையோடு அறிவையும் சேர்த்து பேசும் தெனாலிராமனும் ஒரு ஆசனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அரசர் அரண்மனைக்குள் நுழைந்தவுடன் மகாராஜா வாழ்க என்ற கோஷத்துடன் சபை கூடியது. அன்று வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவரை அரசர் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற தத்துவ ஞானி. அரசர் அவரிடம் மன்றத்தை தொடங்கி வைத்து தங்களது தத்துவத்தை எடுத்துரையுங்கள் என்று கேட்டார். உடனே அந்த தத்துவ ஞானி பேசத் தொடங்கினார். மாய தத்துவத்தின் குழப்பம். அவர் சொன்ன வார்த்தைகள் மிக கடினமாக, உலகமே மாயை, நாம் பார்ப்பது மாயை, நாம் உண்பதும் மாயை, நாம் அனுபவிப்பதும் மாயை என்று நீண்ட நேரம் பேசிக்கொண்டே போனார். அவர் பேசியதை சபையிலிருந்த அறிஞர்களுக்கு புரியவில்லை. ராஜகுருவுக்கும் புரியவில்லை, அரசருக்கும் புரியவில்லை. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மௌனமாக உட்கார்ந்திருந்தனர். சபையில் ஏற்பட்ட அந்த விசித்திரமான மௌனத்தை கவனித்த தெனாலிராமன் மெதுவாக எழுந்து நின்றான். அவன் தத்துவ ஞானியை பார்த்து சிரித்தபடி கேட்டான், ஐயா, நாம் உண்பது மாயை என்றும் உண்பதாக நினைப்பதும் மாயை என்றும் சொல்கிறீர்களே, இரண்டுக்கும் உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லையா? அதற்கு அந்த தத்துவ ஞானி பெருமையுடன் இரண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று பதிலளித்தான். அவ்வளவுதான். உடனே தெனாலிராமன் அரசரை வணங்கி, மன்னா, இந்த தத்துவத்தை இன்று அனைவருக்கும் நடைமுறையில் சோதித்து பார்க்கலாம். அதற்காக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டான். அரசரும் ஆச்சரியமாக ஒப்புக்கொண்டார். அரண்மனையில் மிக சிறப்பான விருந்து தயாரானது. அனைத்து அறிஞர்களும் அரசரும் தெனாலியும் பந்தியில் அமர்ந்தனர். ஆனால் தத்துவ ஞானிக்கு மட்டும் உணவு பரிமாறினார்கள். ஆனால் சாப்பிட அனுமதி கொடுக்கவில்லை. அவர் குழப்பத்துடன் கேட்டார், என்ன இது? அதற்கு தெனாலிராமன் சிரித்தபடி, ஐயா, உண்பதும் மாயை, நினைப்பதும் மாயை என்று சொன்னீர்களே, அப்படியானால் உணவு இருப்பதாக நினைத்து கொண்டாலே போதும், சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா என்று கேட்டான். அந்த கணமே தத்துவ ஞானியின் முகம் வாடியது.
வயிறும் பொறுக்கவில்லை, மனம் தத்துவம் பேசவில்லை. உண்மையான பசியின் முன் மாய தத்துவம் தோற்று போனது. அவர் தன் தவறை முழுமையாக உணர்ந்து தலையை தாழ்த்தி கொண்டார். அரசவை விகடகவியாகப்பட்ட தெனாலி. இந்த நிகழ்வை பார்த்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெரிதும் மகிழ்ந்து, தெனாலி, நீ சொல்லும் நகைச்சுவை மட்டுமல்ல, உன் அறிவுதான் இந்த சபையின் பெருமை என்று பாராட்டினார். அதோடு மட்டுமல்ல, தெனாலிராமனுக்கு பொன் பரிசும் வழங்கினார். அன்றிருந்து அரசவை விகடகவியாக அறிவித்தார். அந்த நாள் முதல் விஜயநகர அரசவையில் நகைச்சுவையும் அறிவும் இணைந்து ஒலிக்கத் தொடங்கியது. வார்த்தைகளால் உலகத்தை மயக்கலாம், ஆனால் பசியின் உண்மை எப்போதும் மாயையை வெல்லும். உண்மை அனுபவமே மிகப்பெரிய தத்துவம். கதை தோரணத்தில் தெனாலிராமனுடைய 3வது கதையை இங்கு கேட்கலாம். ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில் மிகப்பெரிய ராஜாங்க விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. நாட்டின் தலை சிறந்த அமைச்சர்கள், பண்டிதர்கள், ராஜகுரு மற்றும் அரசரின் அன்புக்குரிய தெனாலிராமன் அனைவரும் அமர்ந்து வகை வகையான உணவுகளை ருசித்து ரசித்து மனமகிழ்ந்து உண்டார்கள். விருந்து முடிந்ததும் ராஜகுருவும் தெனாலிராமனும் அரண்மனையின் அழகிய ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சாதாரணமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ராஜகுரு பெருமிதத்துடன், இது போன்ற ராஜாங்க விருந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகுந்த சுகத்தை அளிக்கிறது என்று சொன்னார். இதை கேட்ட தெனாலி அவரை சற்று கலாய்க்கும் எண்ணத்தில் மெல்ல சிரித்தபடியே சொன்னார், குருவே, உண்பதில் அல்ல, உண்டதை கழிப்பதில்தான் உண்மையான தனி சுகம் இருக்கிறது. இதை கேட்ட ராஜகுரு சற்றே சினந்தார். ராமா, ராஜாங்க விருந்தை பழித்து பேசாதே, இவ்வளவு உயர்ந்த விருந்தை உண்பதே பெரிய சுகம்தான் என்று கண்டித்தார். அதற்கு தெனாலி அமைதியாக, நாளை உங்களுக்கே நான் என்ன சொன்னேன் என்று நேரடியாக உணர வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அடுத்த நாள் ராஜகுரு அரண்மனையின் ஒரு தனி அறையில் தனியாக இருந்த நேரம் பார்த்து தெனாலி மெதுவாக வந்து அறை கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டார். சிறிது நேரத்தில் ராஜகுருவுக்கு மலம் கழிக்க வேண்டிய அவசரம் ஏற்பட்டது. அவர் கதவை திறக்க முயன்றார், முடியவில்லை. பல முறை கதவை தட்டினார், யாரும் வரவில்லை. அவசரமும் பதற்றமும் அதிகரித்தது. அவர் உண்மையிலேயே தவிப்பில் துடித்தார். கொஞ்ச நேரம் கழித்து தெனாலிராமன் வந்து மெதுவாக கதவை திறந்தார். கதவு திறந்த அந்த நொடி அவசரத்தில் இருந்த ராஜகுரு மூச்சு வாங்கியபடியே கழிவறையை நோக்கி ஓடினார். சிறிது நேரம் கழித்து மன அமைதியுடன் வெளியே வந்த அவர் தெனாலியை பார்த்து, அப்பாடா ராமா, இப்போ புரிகிறது, கழிப்பதுதான் உண்மையான தனி சுகம். நீ சொன்னது உண்மைதான், ஆனால் இனிமேல் இது போன்ற விபரீத விளையாட்டை செய்யாதே என்று கூறினார். தெனாலியும் ராஜகுருவும் நடந்ததை நினைத்து அடக்க முடியாமல் சிரித்தார்கள். தெனாலி தான் சொன்னதை செயலில் நிரூபித்த திருப்தியோடு மகிழ்ந்தார். புலமைக்கு மேல் புத்திசாலித்தனம். புலவரை வென்ற தெனாலிராமன். ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு வித்யாசாகர் என்ற பெரும் புலவர் வந்தடைந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் அந்த புலமையை விட அவருக்குள் குடியிருந்தது ஆணவம் அதிகம். என்னை விட பெரிய புலவர் இந்த உலகில் இல்லை என்று பெருமை பொங்க ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து ஒருவரையும் விட்டு வைக்காமல் வென்று தன் புகழை தூக்கி கூறிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தார். அவரே ஒரு நாள் அவர் விஜயநகர அரசவைக்கும் வந்தார். ராயரின் அவையில் எழுந்த அச்சம். கிருஷ்ண பேராயரின் அவையில் பெத்தண்ணா, சூரண்ணா, திம்மண்ணா போன்ற பேரறிஞர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துறை வல்லுநர்கள். ஆனால் வித்யாசாகரின் ஆணவம், அவன் புலமையின் ஆழமும் பார்த்து அவர்கள் அனைவருமே ஒரு கணம் பின்னடைந்தனர். யாரும் வாதத்திற்கு முன்வரவில்லை. இதை பார்த்த வித்யாசாகர் தன் ஆணவத்தால் மார்பு புடைத்து கொண்டு, இந்த அவையில் என்னுடன் வாதிட தகுதியான ஒருவரும் இல்லையோ என்று ஏளனமாக சொன்னார். அரசருக்கு மனம் வருந்தியது. அந்த சமயம் மேடை ஏறிய தெனாலி அப்போதுதான் அரசவையின் ஓரத்தில் நகைச்சுவையாக நின்றிருந்த தெனாலிராமன் மெதுவாக முன்வந்து நின்றான். பண்டிதரே, உம்முடன் வாதம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இன்று ஓய்வெடுத்துவிட்டு நாளை வாருங்கள் என்று தைரியமாக சொன்னான். இதை கேட்டதும் அரசவையே பரபரப்பாகிறது. மன்னரும் புலவர்களும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் அனைவரின் மனதிலும், இவ்வளவு பெரிய புலவரை இவன் எப்படி வெல்லப்போகிறான்?
மறுநாள் காலை தெனாலிராமன் ஆஸ்தான பண்டிதனை போல் விலையுயர்ந்த ஆபரணங்களும் பட்டாடைகளும் அணிவித்து அரசவைக்கு அழைத்து வந்தனர். அவன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டு இருந்தது. வாதம் தொடங்கியது. வித்யாசாகரின் கேள்வி. வித்யாசாகர் தெனாலியின் கையை சுட்டிக்காட்டி, உமது கையில் உள்ள அந்த கட்டு என்ன என்று கேட்டார். தெனாலி அலட்சியமாக சிரித்தபடி, இது திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்ற ஒரு அரிய நூல். இதை கொண்டுதான் உம்முடன் வாதம் செய்ய போகிறேன் என்றான். புலவருக்கு பயம் புகுந்தது. இந்த பெயரை வித்யாசாகர் இதுவரை படித்ததில்லை, கேட்டதில்லை, கனவிலும் பார்த்ததில்லை. இப்படி ஒரு அபூர்வ நூல் இருந்தால் நான் அறிந்த எல்லா சாஸ்திரங்களும் வீண் போகுமே என்ற நடுக்கம் அவருள் எழுந்தது. அந்த பயத்தை வெளிக்காட்டாமல், இன்றைக்கு தாமதமாகிவிட்டது, வாதத்தை நாளைக்கு வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவையை விட்டு சென்று விட்டார். அந்த இரவு முழுவதும் வித்யாசாகர் தூக்கமின்றி சிந்தித்தார். இந்த நூலின் கருத்தை நான் அறியவில்லை. நாளை நான் தோற்றுவிட்டால் என் புகழ் போய்விடுமே. இறுதியில் அந்த இரவே யாருக்கும் சொல்லாமல் விஜயநகரத்தை விட்டு ஓடிவிட்டார். மறுநாள் அரசவையில் அனைவரும் கூடினர். ஆனால் வித்யாசாகர் வரவே இல்லை. விசாரித்த போது உண்மை வெளிவந்தது. அவர் இரவே ஊரை விட்டு போய்விட்டார் என்று. அரசவையே சிரிப்பில் முக்காடாயிற்று. தெனாலிராமன் ஒரு வாதமும் நடத்தாமல் வெற்றி பெற்றான். மன்னர் தெனாலியிடம், ராமா, நீ வைத்திருந்த திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூலை நானும் பார்த்ததில்லை, அதை எங்களுக்கு காட்டு என்றார். தெனாலி பட்டு துணியை அகற்றினான். அங்கே நூல் இல்லை. அதற்கு பதிலாக எள், விறகு, எருமையை கட்டும் கயிறு மட்டுமே இருந்தன. அரசவையை வியப்படைந்தது. தெனாலி சிரித்தபடி சொன்னேன், அரசே, திலகம் என்றால் எள், காஷ்டம் என்றால் விறகு, மகிஷ பந்தனம் என்றால் எருமை கயிறு. இந்த 3 சொல்லின் பொருளை இணைத்துதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன். இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஊரை விட்டே ஓடிவிட்டார். அரசர் உட்பட அனைவரும் சிரிப்பில் திளைத்தனர். மன்னர் தெனாலியை மனதார பாராட்டி பரிசளித்தார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அரைகுறை அறிவை விட நுண்ணறிவும் புத்திசாலித்தனம் தான் உண்மையான வெற்றி. இந்த இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு அருள் புரிவானாக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ARR கிளிக்ஸ் ரசூல் பிவி. நன்றி, வணக்கம்.